6th term to சயின்ஸ் ரிவிஷன் பார்ப்போம் சரிங்களா. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். வெப்பத்துடைய எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது ஜூல்னா, பொதுவான அலகு கலோரி அப்படிங்கிறது படிச்சிருப்போம். வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு கெல்வின் படிச்சிருப்போம். இப்போ இந்த லெசன்ல வெப்பம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக நமக்கு வெப்ப மூலங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் எங்கிறதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வெப்ப மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன்ல இருந்து கிடைக்குது, எரிதல் மூலமா கிடைக்குது, நம்ம கைகளை உராய்தல் மூலமா கூட நமக்கு வெப்பங்கிறது கிடைக்குது சரிங்களா. வெப்பம் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் என்பது ஒரு பொருளுடைய வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமா வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது இடத்தை ஆக்கிரமிக்கிறது கிடையாது சரிங்களா. ஒரு பருப்பொருள் அப்படின்னா இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிறையையும் பெற்றிருக்கும், ஆக்கிரமிச்சிருக்கும் இடத்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாதுங்கிறத இதை வச்சு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, ஒளி போல இதுவும் ஒரு அகற்றால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளுடைய இயக்க ஆற்றல் தான் வெப்பம்னு டெஃபினிஷன்ல இருக்கு. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், கலோரிங்கிறது தான் அளக்க பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெப்பநிலை. வெப்பநிலை அப்படிங்கிறதுடைய வரையறை பாருங்க. ஒரு பொருள் எவ்வளவு வெப்பமா இருக்கு அல்லது குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லக்கூடியது வெப்பநிலை. வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு கெல்வின். இதோடைய மத்த அலகுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ், பாரன்ஹீட் அப்படிங்கிறது. செல்சியஸ் சென்டிகிரேட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமது உடலுடைய சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அது 15 to 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்தால் கொஞ்சம் கூலிங்காக உணர்வோம். அடுத்தது வெப்பம் மற்றும் வெப்பநிலையுடைய சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க சரிங்களா. வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்துல இயங்குது அல்லது அதிர்குது அப்படிங்கிறது தான் வெப்பநிலைன்னு சொல்றாங்க சரிங்களா. வெப்பமானது வெப்பநிலை மட்டும் இல்லாம அதுல எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குங்கிறத சொல்றோம் சரிங்களா. இதுல அடுத்த பாயிண்ட் மிக முக்கியமானது, வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவிடு. இது கன்ஃபியூஸ் பண்ணும். வெப்பம் அப்படிங்கிறது மொத்த ஆற்றல் அப்படின்னு வரணும், வெப்பநிலையானது சராசரி இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது வரணும். இதுல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வெப்பம் இம்முல முடியுது, மொத்த இயக்க ஆற்றல் அவ்வளவுதான். வெப்பநிலை அப்படிங்கிறது சராசரி இயக்க ஆற்றல்ங்கிறத நான் வச்சுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்ததா, வெப்பத்தினால எப்பவுமே ஒரு பொருளுடைய அளவுல விரிவடையும் தன்மை அதிகரிக்கும். நீளத்துல ஏற்பட்டுச்சுன்னா நீள் விரிவு, பருமன்ல ஏற்பட்டா பரும விரிவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. போதுமானது. அடுத்த சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் இருக்கும் அந்த வெப்பம் பத்தி. எல்லா பொருள்களுமே மூலக்கூறுகளால் ஆனது. பொருள்கள்ல மூலக்கூறுகள் எப்பவுமே அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ இருக்கும். இதை நம்மளால வெற்றுக்கண்களா பார்க்க முடியாத மாதிரி டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா, எப்பவுமே ஒரு பொருளை வெப்பப்படுத்துறதுனால அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கையெல்லாம் மாற்றம் ஏற்படாது, எடையும் அதிகரிக்காது. என்ன இருக்கோ அது இதா இருக்கும் சரிங்களா. அடுத்ததா, வெப்பத்தினால மூலக்கூறுகள்ல என்ன பண்ணுன்னா அதிர்வு அல்லது இயக்கம் மட்டும்தான் அதிகரிக்கும். இதனால அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி, துகள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரிக்கும். இதனாலதான் பொருள்கள் விரிவடையுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போரோசிலிகேட் கண்ணாடி அப்படிங்கிறது நம்ம ஆய்வகங்கள் அல்லது சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி. இது சூடுபடுத்தினாலும் உடஞ்சு போகாது, அந்த அளவுக்கான கண்ணாடி தான் போரோசிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு பைரக்ஸ் கண்ணாடின்னு கூட சொல்லுவாங்க. குறியீட்டுல BSiO2 அப்படிங்கிறத கூட சொல்லிக்கலாம், போரோசிலிகேட் கண்ணாடி அப்படிங்கிறது சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் அவ்வளவுதான். அடுத்ததா செகண்ட் லெசன். புக் பேக் கண்டிப்பா பார்க்கணும், யாரும் பார்க்காம இருக்காதீங்க. புக் பேக் கொஞ்சம் தேடி பிடிச்சு படிங்க ஓகேவா. அடுத்தா மின்னியல் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி. நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எது எதுல இருந்தெல்லாம் கிடைக்குதுங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட், தமிழகத்துடைய மிக முக்கியமான அனல் மின் நிலையங்கள். அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிலக்கரியை வச்சு அது மூலமா நீராவியை உருவாக்கி மின்சாரம் தயாரிக்கப்பட்ட அதெல்லாம் அனல் மின் நிலையம். கடலூர் மாவட்டத்துல நெய்வேலி, திருவள்ளூர் மாவட்டத்துல எண்ணூர், சேலம் மாவட்டத்துல மேட்டூர் நீர்மின் நிலையம், திருநெல்வேலியில பாபநாசம். அடுத்ததா அணுமின் நிலையம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்துல கூடாங்குளம் அப்படிங்கிறது சரிங்களா. அது தூத்துக்குடி அந்த பார்டர்ல தான் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் தான் கூடங்குளம். ஓகே, அடுத்ததா காற்றாலை. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரல்வாய்மொழி, திருநெல்வேலி மாவட்டத்துல கயத்தாறு அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது அந்த அனல் மின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுல நீர்மின் நிலையங்கள் பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த நீரோடைய இயக்காற்றல் தான் மின்னாற்றலா மாற்றப்படுது. நீர்மின் நிலையம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இயங்கக்கூடியது, சிக்கனமானது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா அணுமின் நிலையங்கள் அப்படிங்கிறது ஒரு அணுவை நம்ம பிளந்து அதுல வரக்கூடிய ஆற்றலை நீராவியா மாத்தி அது மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது. அதுதான் காற்றாலை அப்படிங்கிறது சரிங்களா. காற்றாலை டர்பைன் மூலமா சுழற்றப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுது. அடுத்தா மின்கலன், சிம்பிளா சொன்னா பேட்டரி அப்படிங்கிறது. இதுல நம்ம என்ன பண்ணுவோம், கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றலை மின்னாற்றலா மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் நமக்கு மின்கலன். இதுல 2 வகையான பேட்டரிஸ் இருக்கு. ஒன்று முதன்மை மின்கலன், அடுத்ததா துணை மின்கலன் சரிங்களா.
முதன்மை மின்கலன் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் சார்ஜ் பண்ண முடியும். திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாது. அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம கை கடிகாரமா இருக்கட்டும், செவுத்து கடிகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு டைம் செல்லு தீர்ந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அடுத்ததா துணை மின்கலன். இந்த துணை மின்கலன்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஃபோனு, நம்ம பைக்கு, நம்ம கார் எல்லாம் கூட துணையாவே இருக்குது. ஏன்னா நிறைய அதுல இருக்கக்கூடிய பேட்டரியெல்லாம் என்ன பண்ணலாம், பல முறை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இது கொஞ்சம் அளவுல கொஞ்சம் பெருசாவும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கைபேசிகள், மடிக்கணினி, விளக்குகள், வாகனங்கள்ல பயன்படுத்திருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் முதன்மை மின்கலன், துணை மின்கலன். அடுத்ததா மின்சுற்று அப்படிங்கிறது. ஒரு மின்சுற்று அப்படின்னா அதுல ஒரு பேட்டரி, இணைப்பு கம்பி, மின் விளக்கு, சாவி இதெல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு எளிய மின்சுற்று அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இந்த மின்சுற்றா திறந்த மின்சுற்று, மூடிய மின்சுற்று எல்லாம் சொல்றாங்க. திறந்த மின்சுற்றுனா சுவிட்ச் போடாம இருக்கும். மூடிய மின்சுற்றுனா சுவிட்ச் போட்டிருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்த மின்சுற்றுல இந்த எளிய மின்சுற்று தான் சொல்லிட்டேன். ஒரு சாவி, மின்கலன், மின்விளக்கு, இணைப்பு கம்பி எல்லாம் இருக்குங்கிறது. அடுத்ததா தொடர் இணைப்பு சுற்று. தொடர் இணைப்பு அப்படிங்கிறதுல பாருங்க, கனெக்ஷன் ஒண்ணு என்னவா இருக்கும், சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒரு பல்பு பழுதடைஞ்சிட்டாலும், ஒரு இடத்துல ஒயர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னாலும் அடுத்ததுக்கு கனெக்ஷன் போகவே போகாது. சரிங்களா? பக்க இணைப்பு மின்சுற்று. இது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடுகள்ல பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கம் பக்கமா வீடு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற விளக்குகள் என்ன பண்ணும், எரியும். ஓகேங்களா? அடுத்ததா இருக்கக்கூடியது ஈயல் அப்படிங்கிற மின்சாரத்தை வெளியிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்தது அம்மீட்டர். எப்பவுமே தொடர் இணைப்புல தான் அம்மீட்டர் இணைக்கப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அம்மா சீரியல் பார்ப்பாங்க, ஞாபகம் வச்சிருக்கேன். அம்மீட்டர் அப்படிங்கிறது மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி. ஓகேங்களா? மின்சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி. அது மட்டும் இல்லாம இது தொடர் இணைப்புல தான் இணைக்கப்பட வேண்டும் எப்பவுமே. அடுத்ததா அரிதீர் கடத்திகள், மின்கடத்தா பொருள். இது லாஸ்ட் டைம்ல ஒரு எஸ்ஐ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதுல மின்கடத்தா பொருள் அப்படின்னா தன்னுடைய மின்சாரத்தை, மின்னோட்டங்களை செல்ல அனுமதிக்காத பொருள் எல்லாமே மின்கடத்தா பொருள்கள் அல்ல அரிதீர் கடத்திகள் சொல்றோம். பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பரு, பீங்கா, எபோனைட் இது எதுவுமே மின்சாரத்தை கடத்த உதவாது. சரிங்களா? அடுத்தது தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள், சரிங்களா, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்விளக்கு கண்டறிந்து கொண்டிருக்கும். இரண்டாவது பாடம் அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்ததா மூன்றாவது பாடம், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளை சுற்றி நிகழுது அப்படின்னு பார்க்கறோம்னா, இயற்பியல் மாற்றம், அடுத்ததா வேதியியல் மாற்றம், மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம், மீளா மாற்றம், விரும்பத்தக்க விரும்பத்தகாத மாற்றம், இயற்கையான மாற்றம், மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, நமக்கு அந்த பால் தயிராதல் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பிசியில படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? மெதுவான வேகமான மாற்றங்கள் கொடுத்துருப்பாங்க. நகை முடி வளரெல்லாம் மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம் பலூன் வெடிக்கிறது, கண்ணாடி உடையிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மீள் மற்றும் மீளா மாற்றம் அப்படிங்கிற பாருங்க, ஒண்ணு தன்னுடைய நிலைக்கே திரும்ப வந்துச்சுன்னா மீள் மாற்றம், அப்படி வரல அப்படின்னா மீளா மாற்றம். இதுலதான் பால் தயிராக மாறுதல், மீளா மாற்றம், உணவு செரித்தல், மாவுலேருந்து இட்லி தயாரித்தல், இது எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க, மீளா மாற்றத்துல கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இயற்பியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான மாற்றம் தான். எப்பவுமே புதிய பொருள் அதுல உருவாகாது. சரிங்களா? இருக்கிற பொருள் வேற ஒரு இதா மாறும், திரும்ப அதுக்கே வந்துடும். இப்ப பனிக்கட்டி நீரா மாறும், திரும்பவும் பனிக்கட்டியா மாறும். இயற்பியல் மாற்றத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய பொருள் உருவாகாது, அதோடைய நிலையில மட்டும் மாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஓகே. அடுத்ததா இந்த சின்ன சின்ன பாயிண்ட் நான் பனிக்கட்டிய வெப்பப்படுத்தி நீரா மாத்தினா அதுக்கு பேரு உருகுதல். நீரை வெப்பப்படுத்தி நீராவியா மாறிச்சுன்னா ஆவியாதல். நீராவி குளிர்ந்து நீரா மாறிச்சுன்னா ஆவி சுருங்குதல். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியா மாட்டினா உறைதல். இதெல்லாம் சிம்பிள் தான், பட் ஞாபகம் வச்சுக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. கரைப்பான், கரைபொருள். பாருங்க, இப்போ சர்க்கரை தண்ணியில போடுறோம் அப்படின்னா சர்க்கரைங்கிறது கரைஞ்சு போறது கரைபொருள், தண்ணிங்கிறத அதை கரைக்கிறது, அதுதான் கரைப்பான் அப்படிங்கிறது. இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா கரைசல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீரை ஒரு பொது கரைப்பான், அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதிகப்படியான பொருட்கள் நீர்ல கரையுது, அதனால அது ஒரு பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததா வேதியியல் மாற்றம். இதை நல்லா கவனிச்சுக்கணும். வேதியியல் மாற்றத்துலதான் நமக்கு புதிய பொருள் உருவாகுது, அதனால புரிஞ்சுக்கணும். மரம் எரியறதா இருக்கட்டும், சோளம் பொரியிறது, வெள்ளி ஆபரணங்கள் கருத்து போறது, அடுத்த இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாமே வேதியியல் மாற்றங்கள் தான். சரிங்களா? இந்த வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மீளாவினை. இதுல இருந்து திரும்ப பழைய பொருளை கொண்டு வர முடியாது. இது ஒரு நிரந்தரமான மாற்றம், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்த இயற்கையான மாற்றங்கள், செயற்கையான மாற்றங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இயற்கைனா பூமி சுழல்றது, மழை பெய்யறது இயற்கையான மாற்றம். செயற்கை மாற்றம்னா மாடு நம்ம சமைத்தல், காடுகள் அழிக்கிறது, மனிதனால் ஏற்படைய செயற்கையான மாற்றங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடம் போதுமானது, அவ்வளவுதான். அடுத்ததா காற்று. இந்த படத்திலே ஒரு எஸ்ஐ கொஸ்டின், சொல்ல போனா 6th 7th 8th மேஜரான எஸ்ஐ கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா காற்று அப்படிங்கிற பாடம். இந்த காற்றுங்கிற பாடத்துல வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய 5 அடுக்குகளை தான் நம்ம முதல்ல பார்ப்போம். சரிங்களா?
இதுல பாத்தீங்கன்னா கீழே இருந்து அடிவளி மண்டலம், அடுக்குவளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், புறவளி மண்டலம் அப்படிங்கிறது இருக்கும். அடியில வானிலை மாறிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வானிலை மாறுபாடா இருக்கட்டும், மழை பெய்யறதா இருக்கட்டும், மேகங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அடுக்குல தான் இருக்கும்? அடிவளி மண்டலத்துல மட்டும்தான் இருக்கும். அடுத்ததா அடுக்குவளி மண்டலம். இந்த வானிலை மாறுபாடு எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக இதற்கும் மேலதான் விமானங்கள் பறக்கக்கூடிய அடுக்குன்னு சொன்னோம்னா இந்த அடுக்குவளி மண்டலத்தை சொல்லலாம். சரிங்களா? ஓசோன் படலம் இருக்கும். நம்ம நம்ம ஃபிளைட்டு போச்சுன்னா கோடு தெரியுது அப்படின்னா அது ஓசோன் படலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்குவளி மண்டலத்துல விமானங்கள் பறக்கும், ஓசோன் படலம் இருக்கும். ஓகேவா? அடுத்ததா விண்கற்கள் இதான் லாஸ்ட்ல எஸ்ஐ கொஸ்டின். நம்ம இந்த எரிக்கற்கள் மாதிரி எரிஞ்சிட்டு வந்து விழுகிறதெல்லாம் இடைவெளி மண்டலத்தோட எரிஞ்சு போயிடும். சரிங்களா? விண்கற்கள் எரிதல் வந்து இடைவெளி மண்டலம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அடுத்ததா அயனி மண்டலம், புறவளி மண்டலம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே. அடுத்ததா இந்த கார்பன் டை ஆக்சைடு 1%, ஆக்சிஜன் 21% இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுல நைட்ரஜன் இருக்கக்கூடிய 78% உரங்களுக்காகவும் புரத உற்பத்திக்காகவும் பயன்படுது. அதை நாம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வளிமண்டலம். நம்மளுடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது பூமியில இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல பறந்து விரிந்திருக்கிறது கொடுத்துருப்பாங்க. 5 அடுக்குகளால் ஆனது. அதுதான் அடிவளிமண்டலங்கிறத ட்ரோபோ, ஸ்ட்ரேட்டோ, மீசோ, அடுத்ததா அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே. நம்மளோட அடிவளி மண்டலம் அப்படிங்கிறது பூமியோடைய மேற்பரப்புல இருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். இங்கதான் மேகங்கள் உருவாகும். சரிங்களா? நம்ம இங்க இருக்கக்கூடிய வானிலை அனுபவிக்க காரணமானது இந்த அடிவளி மண்டலம் தான். இதுலதான் எல்லா வானிலை மாறுபாடும் இருக்கும். வானூர்திகள் இந்த வானிலையை தவிர்க்கிறதுக்காக தான் இதுக்கு மேல படுது. சரிங்களா? அடுத்ததா காற்று திசை காட்டி. ஓகேவா? அடுத்ததா 1774 ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படிங்கிறவர் ஒரு சோதனை மேற்கொண்டிருப்பாரு. அவர் தான் காற்று அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பொருள் கிடையாது, அது பல வாயுக்கள் கடங்கிய கலவை அப்படிங்கறத நிரூபிச்சவரு இந்த ஜோசப் பிரிஸ்ட்லி. ஜோசப் பிரிஸ்ட்லி என்ன சொல்லி, காற்று ஒரு கலவை, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அடுத்ததா ஆக்சிஜன் அப்படின்னு பெயரிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லவைசியர். இந்த கலவையில ஒரு நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு ஆண்டனி லவாய்சியர் அப்படிங்கிறவர் தான் ஆக்சிஜன் பெயர் அடிச்சிருவாரு. சரிங்களா? நவீன வேதியியல் புரட்சியின் தந்தை என அறியப்பட்டவர் லவாய்சியர். ஓகேவா? அடுத்ததா இன்ஜின் ஹவுஸ் அப்படிங்கிறவருடைய சோதனை. ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நிரூபிச்சவர் யாருன்னா இன்ஜின் ஹவுஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேனியல் ரூதர்ஃபோர்டு. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டா டேனியல் ரூதர்ஃபோர்டு. நெக்ஸ்ட் எரிதல் மற்றும் உள்ளெரிதல் அப்படிங்கிறது. சரிங்களா? எப்பவுமே எரியறதுக்கு மிக முக்கியமா தேவைப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். ஒருவேளை ஆக்சிஜனை நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த பொருள் எரியாது. எரிதல் அப்படிங்கிறது எரியும் போது வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். உள்ளெரிதல் அப்படிங்கிறதுல வெளிச்சத்தை வெளிப்படுத்தாது. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வெப்பப்படுத்தும் போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல் அப்படிங்கும். ஒளியே இல்லாம வெப்பத்தை வெளிப்படுத்துச்சுன்னா அதுக்கு பேரு உள்ளெரிதல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்ததா தாவரங்கள் எல்லாமே வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தக்கூடிய வாயு பரிமாற்றம் அந்த இலையில இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அப்படிங்கிற இலைத்துளை வழியா தான் நடைபெறும். வாயு பரிமாற்றம் தாவரங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அப்படிங்கிற இலைத்துளைகள் மூலமா நடைபெறும். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா கார்பன் டை ஆக்சைடு -57°C குளிர்விக்கும் போது அது நேரடியா திறநிலைக்கு மாறும். இதுக்கு பேர் தான் உலர் பனிக்கட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. -57°C. சில புத்தகத்துல -59°C இருக்கு. ஆப்ஷன் வச்சு அதை போட்டுக்கோங்க. -57, -59 அப்படிங்கிறது. அடுத்ததா காற்று. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது நைட்ரஜன் 78% உள்ள போகுது. அதே அளவு 78% வெளியே எடுத்து வந்துடுது. ஆக்சிஜன். நம்ம சுவாசிக்கக்கூடிய மொத்த காற்றுல 21% ஆக்சிஜன் இருக்கு. அதுல உடலுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 16% காற்று வெளியே வருது. அடுத்த கார்பன் டை ஆக்சைடு. நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப கம்மி தான், 0.03% தான். ஆனா வெளியேற்றக்கூடிய காற்று 4%. இது முக்கியம். நீராவி மாறுபடும், மந்தவாயு 0.95%. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். இதுல மிக முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு கம்மியா உள்ள எடுத்துக்கிட்டு 4% வெளியேறும். இது ப்ரீவியஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. அதுதான் காற்றின் பயன்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புக் பேக் பார்த்துருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெசன் செல் அப்படிங்கிறது. செல்லுடைய வகைப்பாட்டுல 2 வகையான செல் இருக்கும். ஒண்ணு ஒரு செல், அடுத்ததா பல செல். ஒரு செல் அப்படிங்கிறது ப்ரோகேரியாட்டிக் செல்லு, பல செல் அப்படிங்கிறது யூகேரியாட்டிக் செல்லு. ப்ரோகேரியாட்டிக் செல்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தெளிவான உட்கரு இருக்காது, நுண்ணுறுப்பு இருக்காது, இதெல்லாம் பார்த்துருப்போம். யூகேரியாட்டிக் செல்ல தெளிவான உட்கரு காணப்படும். நம்ம கண்ணுக்கு தெரியும் பல செல் அப்படிங்கிற. ஒரு செல்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா கொடுத்துருப்பாங்க. செல்லுடைய அனைத்து பகுதிகளும் ஒரே ஒரு செல்ல மட்டும் நடக்கும். தெளிவான உட்கரு அப்படிங்கிறதுல யூகேரியாட்டிக் செல்ல பார்த்தீங்கன்னா தாவர செல், விலங்கு செல். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அது பல செல்ல இருக்கும். தாவர செல்லு, விலங்கு செல். ஓகேங்களா? செல்லுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் தான் நுண்ணோக்கி மூலமா இந்த செல் அப்படிங்கிறத கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உயிரினங்களுடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயலலுக்கு தான் என்னது செல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே.
இந்த செல்லுலா அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்திருக்கு. இதுக்கு சிறிய அறை அப்படிங்கிறது பொருள். ஞாபகம் வச்சுக்கணும். செல்லுல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே காணக்கூடிய செல் அமைப்பு, செல் சவ்வு, திரவ நிலையில இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், உட்கரு இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. ராபர்ட்கில் தன்னுடைய மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற நூல்ல தான் செல்லை பத்தி வரையறுத்திருப்பாரு முதல்ல. நமது உடல்லயே காணப்படக்கூடிய மிக நீண்ட செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு செல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி யானையோடைய செல்லு மனிதனை விட சின்னதா இருக்கும். சுண்டெலியோட செல்லு மனிதனோட கூட பெருசா இருக்கும். செல்லுடைய அளவுக்கும் அந்த உயிரத்தோடைய அளவுக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த செல்லுடைய அளவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. வைரஸ்ல இருந்து நெருப்புக்கோழி முட்டை வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா செல்லுடைய வகைகள். தெளிவற்ற உட்கருவை கொண்ட ப்ரோகாரியோட்டிக் செல்கள், தெளிவான உட்கருவை கொண்ட யூகரியோட்டிக். ப்ரோகாரியோட்டிக் கொடுத்துருப்பாங்க. ஒரு செல் நுண்ணுயிரிகளே தெளிவான உட்கரு இருக்காது. இதை சுத்தி நியூக்ளியாய்டு உட்கரு காணப்படுகிறது. நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு இருக்காது. நுண்ணுறுப்புகளே சரியா இருக்காது. நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வுகள் இருக்காது. சரிங்களா? இந்த பூமியிலேயே முதல் உருவான செல் என்னதான்? ப்ரோகாரியோட்டிக் செல் தான். 0.003 மைக்ரோமீட்டர் டு 2 மைக்ரோமீட்டர் வரையிலான விட்டம். எடுத்துக்காட்டு எசெர்சியா கோலை பாக்டீரியா. அடுத்த யூகரியோட்டிக் செல் தெளிவான உட்கரு இருக்கும். ப்ரோகாரியோட்டிக் செல்லை விட அளவுல பெருசா இருக்கும். சவ்வுனால சொல்லப்பட்ட நுண்ணுறுப்பு இருக்கும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். தாவர செல்லு, விலங்கு செல்லு, பூஞ்சை, ஆல்கா இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? இந்த பாக்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கணும். அடுத்ததா தாவர செல், விலங்கு செல். இதுல மிக முக்கியமா பாருங்க, எந்த தாவர செல் பெருசா விலங்கு செல் பெருசானா தாவர செல் தான் பெருசுன்னு சொன்னேன். ஏன்னா தாவரங்கள் தானே ரொம்ப பெருசா இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தாவர செல்கள் விலங்கு செல்களை விட அளவுல பெருசு, கடினமாவும் இருக்கும். வெளிப்புறத்துல தாவரம் செல் சுவரை வச்சிருக்கும். அதனாலதான் கெட்டினா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனை அடுத்து செல் சவ்வு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தாவர செல்கள் பசுங்கணிக்கத்தை கொண்டிருக்கும். பசுங்கணிக்கம் மூலமா தான் பச்சையம் உதவியோட உணவு தயாரிக்கப்படுது. நுண்குமிழ்கள் காணப்படுகின்றன. நுண்குமிழ்கள் அப்படிங்கிறது வாக்குவோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலம் உணவு சேமிச்சுக்கும். ஆனா சென்ட்ரியோல்கள் காணப்படவில்லை. இது விலங்குல மட்டும்தான் சென்ட்ரியோல் இருக்கும். விலங்குல சென்ட்ரியோல் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, செல்கள் பிரிதல்ல பயன்படும் சென்ட்ரியோல். சரிங்களா? ஓகே. அடுத்ததா விலங்கு செல் அப்படிங்கிறத பார்க்கலாம். விலங்கு செல்கள் தாவர செல்லை விட சின்னதுதான். விலங்கு செல்கள் கடினத்தன்மை அற்றதுதான். விலங்கு செல்லை சுற்றி செல் சவ்வு காணப்படுகிறது. இதுதான் முக்கியம். தாவர செல்னா சுவரு, விலங்கு செல்னா சவ்வு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். விலங்கு செல்ல பசுங்கணிகை இருக்காது. சிறிய நுண்குமிழ் தான் கொண்டு இருக்கும். இதுல தான் உணவு சேமிக்கப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விலங்கு செல்லில் சென்ட்ரியோல்கள் உண்டு. சென்ட்ரியோல்ங்கிறது செல் பிரிதல்லாம் பயன்படும். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். செல்லுடைய சுவர் செல்லை பாதுகாக்குது. உறுதி மற்றும் வலிமை செல்லை தாங்குபவர்னு சொல்றாங்க. செல் சவ்வு, செல் கதவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் செல்லுக்கு உள்ளார போகவும் வரவும் இருக்கக்கூடிய பகுதிகளை கட்டுப்படுத்தக்கூடியது. செல்லுக்கு பாதுகாப்பு கொடுது. சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி. சைட்டோபிளாசம் எப்பவுமே சைட் அடிக்கும் போது நகர்ந்து போய் சைட் அடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லின் நகரும் பகுதி அப்படிங்கிறது. அடுத்ததான் மைட்டோகாண்ட்ரியா செல்லுடைய ஆற்றல் மையம், சக்தி மையம் சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கும். அடுத்ததான் பசுங்கணிக்கம் அப்படிங்கிறது செல்லுடைய உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எதுனா பசுங்கணிக்கம். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் நுண்குமிழ்கள். இதுதான் உணவு, நீர், வேதிப்பொருளை சேமிக்குது. அதனாலதான் சேமிப்பு கிடங்கு. நான் அதுக்கு முன்னாடி நுண்குமிழ்கள் சேமிக்க பயன்படுத்த சொல்லியிருப்பேன். சேமிப்பு கிடங்கு. அடுத்தா உட்கரு, நியூக்ளியஸ். செல்லுடைய மூளையா செயல்படுறது, அனைத்து செயல்களையும் செய்யறது இதுதான். செல்லுடைய கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. அந்த செல்லை சுற்றி காணப்படக்கூடிய பகுதி தான் உட்கரு உரை அல்லது நியூக்ளியஸ் உரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது உட்கரு கதவுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் உரை அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்ததான் நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது. இந்த உறுப்பு மண்டலங்கள்ல பிரதான உறுப்பு மண்டலங்கள் 8 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு, தசை, செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பினம், கழிவு நீக்கம். இது நிறைய இருக்கு இந்த பாடம். ஜஸ்ட் தேவையானதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? ஓகே. இந்த மண்டையோட்டுல மிக முக்கியமா வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படக்கூடிய எலும்பு எதுன்னு கேட்டா ஹயாய்டு எலும்பு, செவிச்சுட்டெலும்பு, சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு இதெல்லாம் மண்டையோட்டுக்குள்ள அடங்கும்னு சொல்லியிருப்பாங்க. முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் பெருசு மற்றும் உறுதியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த விலா எலும்பு கூடு அப்படிங்கிறது 12 இணைகளை கொண்டது. இதுதான் அந்த நுரையீரலுக்கு மேல நம்ம உறுப்பை பாதுகாக்கக்கூடிய பகுதி தான் விலா எலும்பு கூடுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா நம்ம உடல்ல காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பு உள்காதுல இருக்கக்கூடிய அங்கவடி எலும்புன்னு சொல்லுவாங்க. இது 2.8 மில்லிமீட்டர் நீளம் கொண்டது. நம்ம உடம்புலேயே மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு, ஃபெமூர்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகள் பிறக்கும் போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். வளர்ச்சியடைய 206 எலும்புகள் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் தசை மண்டலம்ங்கிறது. 3 வகையான தசைகளை சொல்றாங்க. எலும்பு தசை, மென் தசை, இதய தசை அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எலும்பு தசை அப்படிங்கிறது தசையும் எலும்புகளையும் இணைக்க பயன்படக்கூடியது. சரிங்களா? நம்மதோடைய விருப்பத்துக்கு ஏற்ப இது செயல்படும். இங்க பாருங்க, இருதலை திசை அப்படிங்கிறது முழங்கையை மடக்கவும், முத்தலை திசை முழங்கையை நீட்டவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முழங்கையை மடக்க இருதலை, முத்தலை முழங்கையை நீட்ட. சரிங்களா? ஓகே. அடுத்ததா மென் தசை, இதய தசைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மென் தசைங்கிறது உணவு குழல்ல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்கலாம். அது இஷ்டத்துக்கு தான் நடத்தும். இதய திசை அப்படிங்கிறது தான் நம்மளாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படாத இயங்கு திசைகள் இதய திசைகள் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செரிமான மண்டலம். இதுல சிறுகுடல் உணவு குழாய் வந்து 9 மீட்டர் நீளம் கொண்டது. செரிமானத்தின் பிரதான உறுப்பா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரைப்பை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சிறுகுடல்ல தான் உட்கரைத்தல் நடைபெறுகிறது. சரிங்களா? அடுத்ததா இந்த செரிமான மண்டலம்ங்கிறது பாருங்க, வாய்க்குள்ள போகக்கூடிய உணவானது செரிமான மண்டலத்துல நுழையுது. உமிழ்நீர் சுரப்பிகள், அதாவது உமிழ்நீரானது உலர்ந்த உணவை எச்சிலோட சேர்த்து ஈரப்பதமுடைய உணவா மாற்றுது. இந்த உமிழ்நீர்ல ஸ்டார்ச்சினை சிதைக்கக்கூடிய அமைலேஸ் அப்படிங்கிற நொதி இருக்கு. இந்த நொதி தான் பாக்டீரியாவையும் அதுல இருக்கக்கூடிய காரணிகளையும் கொள்ளுது. சரிங்களா? உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய நொதி அமைலேஸ், இது ஸ்டார்ச்சினை சிதைக்கும். அதுக்கு அடுத்தபடியா கல்லீரலை சென்றடையும். கல்லீரல்ல இதுல ரத்தத்துல இருக்கக்கூடிய உணவுச்சத்து பொருள் சிறுகுடல்ல இருந்து கல்லீரல் வழியா போகுது. இதுல மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் புரதங்கள் உற்பத்தி ஆகுது. மாவு பொருள் குளுக்கோஸாவும் கிளைகோஜனாகவும் மாற்றப்பட்டு பித்த நீர் உற்பத்தி ஆகிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல். அடுத்ததா இரைப்பை. உணவை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் தான் இரைப்பையும். இங்க என்ன அமிலம் சுரக்கப்படுதுன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது சிறுகுடல் 6 மீட்டர் நீளமுள்ள இதுல செரிமானம் நடைபெறும். இது செரிச்ச பின்னு தான் என்ன பண்ணும், பெருங்குடலுக்கு போகும். சிறுகுடல்ல இருந்து பெருங்குடல். அடுத்ததா சுவாச மண்டலம் அப்படிங்கிறது. சரிங்களா? சுவாச மண்டலத்துல, அதாவது நுரையீரலுக்குள்ள சுவாச பாதைக்குள்ள உணவு பாதை போகாம இருக்கிறதுக்கு மூடி மாதிரி செயல்படக்கூடிய ஒண்ணுதான் குரல் வளை மூடி, எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்ததான் நுரையீரல்ல நிறைய காற்றுப்பைகள் இருக்கும். அதுக்கு பேர் ஆல்வியோலைகள்னு சொல்லுவாங்க. நுரையீரலை சுற்றி காணப்படக்கூடிய உரைக்கு பேரு ப்ளூரா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தா உட்சுவாசம் வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உட்சுவாசத்துல உடல் முழுவதும் ஆக்சிஜன் கொடுக்கப்படும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கப்படும். இந்த ரத்த சிவப்பணுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் மற்றும் CO2 கடத்தப்படுகிறது. அந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை CO2 கடத்துறதுக்கு பயன்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட், மனிதனுடைய ஒவ்வொரு நுரையீரலையும் 300 மில்லியனுக்கு மேல காற்றுப்பைகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதயமானது 4 அறைகளை கொண்டது. அது பெரிகார்டியங்கிற உரையால சூழப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த ரத்த குழாய்கள். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா சிரைகள் மற்றும் தமனிகள், சிரைகள், தந்துகள் 3 வகையான ரத்த குழாய்கள் இருக்கு. இதுல ரத்தம் பத்தி பாருங்க. ரத்தம் அப்படிங்கிறது ஒரு திரவ இணைப்பு திசு. ரத்தம் பிளாஸ்மா மற்றும் ரத்த அணுக்களை கொண்டது. இதுல 3 வகையான ரத்த அணுக்கள் இருக்கு. அதுதான் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ். ரத்த சிவப்பணு, வெள்ளையணு, ரத்த தட்டு. இந்த ரத்த சிவப்பணு அப்படிங்கிறது எலும்பு மஜ்ஜையில உருவாக்கப்படுது. இது மிக முக்கியமான ஒண்ணு. அடுத்ததான் நம்மளுடைய நாடி துடிப்பு அப்படிங்கிறது ஒரு நிமிடத்துல 72ல இருந்து 80 வரைக்கும் இருக்கும். அடுத்த ரத்த ஓட்ட மண்டலம். இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல நுரையீரல் தமனி. இதை கவனிச்சுக்கோங்க. நுரையீரல் தமனிங்கிறது எங்கேயா இருந்தாலும் தமனி அப்படிங்கிறது நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போகும். தமனி. சிரை அப்படிங்கிறது உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய ரத்தத்தை இதயத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. தமனிகள், சிரைகள் அப்படிங்கிறத பாருங்க. தமனி இங்கதான் மிக முக்கியம். நம்ம கை மணிக்கட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த சூசை எல்லாம் பண்றதை வெட்டுறாங்க இல்லையா, இதுதான் தமனி அப்படிங்கிறது. இது வெளிர் சிவப்பு நிறத்துல காணப்படும். இதுதான் இதயத்துல இருந்து ரத்தத்தை எல்லா பகுதிகளும் கொண்டு போகும். அப்போ மோட்டர்ல இருந்து தண்ணி வெளியே போயிட்டு இருக்குன்னா இதுல ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? இங்க கட் ஆகும் போதுதான் அதிகப்படியான ரத்த இழப்பு ஏற்பட்டுரும். சரிங்களா? இதுலயும் நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லா தமனியும் சுத்த ரத்தத்தை கடத்துது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சிரைகள் அப்படிங்கிறது கருஞ்சிவப்பு நிறத்துல காணப்படும். சரிங்களா? உடலுடைய மற்ற எல்லா பகுதியில இருந்தும் இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வர வேலைதான் சிரை அப்படிங்கிறது. சரிங்களா? நுரையீரல் சிரையை தவிர மற்ற எல்லாமே அசுத்த ரத்தத்தை தான் கடத்தும். இதை நான் புரிஞ்சு. அடுத்ததான் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது. நரம்பு மண்டலம் அதனுடைய செயலழகுன்னு பாத்தீங்கன்னா நியூரான். சரிங்களா? ஓகே. அடுத்த மூளை, கண் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம். இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலமா உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் தான் வேதிப்பொருள் தான் கார்மோன்கள் சொல்லுவாங்க. இந்த நாளமில்லா சுரப்பியில் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. மூளையுடைய அடிப்பகுதியில பிட்யூட்டரி, அதே அடிப்பகுதியில ஃபீனியல், கழுத்து பகுதியில தைராய்டு, மார்பு குட்டு பகுதியில தைம சுரப்பி, வயிற்றுடைய அடிப்பகுதியில கணையம், சிறுநீரகத்துடைய மேல் பகுதியில அட்ரினல் சுரப்பி, இனப்பெருக்க உறுப்பு இடுப்புக்குழி. சரிங்களா? ஓகே. அடுத்த சிறுநீரகங்கள் அவரை விதை வடிவத்துல காணப்படக்கூடியது. சிறுநீரகத்துடைய செயல் அடிப்படை அழகு எதுன்னு பாத்தீங்கன்னா நெப்ரான்கள். இதான் ரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை உருவாக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம உடம்புல 70% கிட்டத்தட்ட நீர் இருக்கு. மூளையில 85% நீர் இருக்கு. கொழுப்பு செல்ல மட்டும் 15% நீர் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்த கழிவு நீக்க மண்டலம். அதுல சிறுநீரக தமனி பத்தியும் சிறுநீரக சிரை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. தமனி அப்படிங்கிறது ஆக்சிஜன் மற்றும் ஈரியா இருக்கக்கூடிய ரத்தத்தை சிறுநீரகத்துக்கு கொண்டுட்டு போகுது. தமனி. சிரை அப்படிங்கிறது இது வடிகட்ட ரத்தத்தை சிறுநீரகத்திலிருந்து கீழ்பெரும் சிறைக்கு கொண்டு போகுது. இது ஜஸ்ட் படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதோட 6th செகண்ட் டேர்ம் லெசன் அப்படிங்கிறது முடியுது. கண்டினியூவா படிங்க. இதுக்கான ஜஸ்ட் கொஸ்டின் அடுத்ததுல பார்க்கலாம். தேங்க்யூ.